காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 5 பாகம் 1. வரதந்து மகரிஷியின் சிஷ்யரான கௌத்சர் என்பவர் தாம் குருவுக்கு தரவேண்டிய பொருளை ரகுவினிடமிருந்து பெற வேண்டி அவனிடம் வந்தார். திக்விஜயம் செய்த சக்கரவர்த்தி செய்யத்தகுந்த ஒரு யாகம் விஸ்வஜித் என்பது. இந்த யாகத்தில் யாகம் செய்பவர் தம் சொத்தின் பெரும் பகுதியை தட்சிணையாக கொடுத்துவிட வேண்டும். ரகுவும் தான் திக்விஜயம் செய்து பெற்ற செல்வம் அனைத்தையும் தானம் செய்த பின் சிறிதும் பொருளின்றி இருந்தான். ரகு குற்றம் காண முடியாத நன்னடத்தை உடையவன், மிகவும் புகழ் பெற்றிருப்பவன், அதிதிகளிடத்தில் அன்புடையவன். கௌத்சர் வந்தபொழுது அவனிடம் பொன் பாத்திரம் ஏதும் இல்லை. ஆதலால் அவனிடம் எஞ்சியுள்ள மண் பாத்திரத்தில் அதிதிகளை பூஜிப்பதற்கான புஷ்பம், பழம், தீர்த்தம் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு கௌத்சரை எதிர்கொண்டு சென்றான். சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவன் ரகு. மானத்தை செல்வமாக கருதுபவர்களில் தலை சிறந்தவன். காரியங்கள் செய்ய வேண்டிய முறையை நன்கு உணர்ந்தவன். ஆதலால் அவன் அதிதியை பூஜிப்பதில் சிறிதும் பிழை நேராதவாறு கருத்துடன் கௌத்சரை ஆசனத்தில் அமரச் செய்தபின் முறைப்படி பூஜித்து அருகில் கைகூப்பிக் கொண்டு நின்று பேசத் தொடங்கினான். உலகம் சூரியனிடமிருந்து உணர்வு பெறுகின்றது. சூரியன் இல்லையேல் உலகத்திற்கு உணர்வு இல்லை, உயிரும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. ஞான சூரியனான வரதந்து முனிவரிடமிருந்து அறிவாகிய ஒளியை பெற்றுள்ளார் கௌத்சர். வரதந்து மகரிஷி வேத மந்திரங்களைக் கண்டு உலகிற்கு வெளியிட்ட முனிவர்கட்கெல்லாம் தலைவர். அத்தகைய முனிவரின் க்ஷேமத்தை ரகு வினவுகின்றான். உமது குரு உடலாலும் வாக்கினாலும் மனத்தாலும் எப்பொழுதுமே தவம் செய்து வருபவர். அவரது தவம் இந்திரனும் கண்டு அஞ்சும்படி உள்ளது. ஆனால் இத்தவத்திற்கு இடையூறுகள் பல உண்டாகலாம். இவ்விடையூறுகளை நீக்க தவத்தை சிறிதே செலவு செய்ய நேரலாம். அவ்வகையான செலவு ஒன்றும் தவத்திற்கு நேராது இருக்கின்றதா? தவம் இடையூறின்றி நடைபெறுகின்றதா? உடலை கருவியாக கொண்டு செய்யப்படுவது காயிகம் எனப்படும். பெரியோர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல், சரீரத்திற்கு தூய்மை அளிக்கக்கூடிய வகையில் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தல், நேர்மையுடன் இருத்தல், பிரம்மச்சரியம், அகிம்சை இவைகளை அனுஷ்டித்தல் ஆகிய இவையெல்லாம் சரீரத்தினால் சாதிக்கக்கூடிய தவமாகும். வாக்கினால் செய்யக்கூடிய தவம் வாச்சிகம் என பெயர். பிறருக்கு வெறுப்பையும் அச்சத்தையும் உண்டாக்காததும் உண்மையானதும் ஹிதமுமான சொல்லை கூறுதலும் வேதாத்தியனம் செய்தலும் பேச்சினால் செய்யக்கூடிய தவமாகும். மானசிகம் மனத்தால் செய்யப்படுவது. காமம், கோபம் இவைகளுக்கு மனத்தில் இடம் அளியாதிருப்பது, பிறர் விஷயத்தில் நன்மையையே நினைப்பது, மௌன விரதம் அனுஷ்டித்தல், மனத்தை அடக்குதல், கபடமான எண்ணம் இல்லாதிருத்தல் ஆகிய இவையெல்லாம் மானசமான தவமாகும். ஆசிரமத்தில் உள்ள மரங்கள், புயல், காட்டு தீ முதலியவைகளால் சேதமின்றி இருக்கின்றனவா? ஏனெனில் நீங்கள் பாத்தியம் அமைத்து உரிய காலத்தில் நீரூற்றி அம்மரங்களை மக்களோடு ஒப்ப அன்புடன் வளர்க்கின்றீர்கள். அவைகள் நிழல், பழம் முதலியவைகளை கொடுத்து உங்களுக்கு உதவுகின்றன. அவைகளுக்கு தீங்கு வருமாயின் அஃது உங்களுக்கு வந்ததாகவே ஆகும். ஆதலால் அவைகள் துன்பமின்றி இருக்கின்றனவா? கர்மாவை அனுஷ்டிப்பதற்காக முனிவர்கள் கையில் எடுத்துள்ள தர்ப்பத்தை தின்ன மான்குட்டிகள் விரும்பும். ஆயினும் மகரிஷிகள் மான்குட்டிகளின் விருப்பத்திற்கு தடை செய்யாது கையிலுள்ள அனுஷ்டானத்திற்கான தர்ப்பங்களையும் கொடுத்து அவைகளின் இஷ்டத்தை நிறைவேற்றுவர். இவ்வாறு கருணை உள்ளத்துடன் மான்கள் போஷிக்கப்படுகின்றன. புதிதாக பிறந்த மான்குட்டிகளும் மகரிஷிகளின் மடியில் படுத்துறங்க அவைகளின் கொடியும் முனிவரின் மடியிலே உதிர்ந்து விழும்படி இருக்கும். இவ்வாறு முனிவர்களாலும் அன்புடன் காப்பாற்றப்படுகின்ற மான்குட்டிகள் இனிதே வளர்கின்றனவா? உங்களது நித்திய ஸ்நானத்திற்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கும் உபயோகமான புண்ணிய தீர்த்தங்கள் நன்கு இருக்கின்றனவா? நீர்நிலைகளின் அருகிலுள்ள மணற்பாங்கான இடத்தில் மகரிஷிகள் தாம் காட்டினின்றும் பொறுக்கிச் சேர்த்த தானியங்களில் 1/6 ஒரு பகுதியை அரசனுக்காக வைப்பர். இவ்வாறு வைக்கப்பட்டுள்ள தானியம் மகரிஷிகள் ஸ்நானம் செய்யும் இடத்திற்கு அடையாளமாக உள்ளது. அத்தானியங்களை அரசனது சேவகர்கள் வந்து எடுத்து போகலாம். அத்தகைய நீர்நிலைகள் கெடுக்கப்படாமல் இருக்கின்றனவா என ரகு வினவுகின்றான். காட்டில் தானாக விளைகின்ற செந்தினை முதலான தானியங்களை கிராமங்களிலிருந்து வருகின்ற ஆடு மாடுகள் மேய்ந்து அழிக்காதிருக்கின்றனவா?
ஏனெனில் அத்தானியங்களே மகரிஷிகளுக்கு உணவாக இருப்பதுடன் அதித்தி பூஜைக்கும் உபயோகமாயிருக்கின்றன. கருணையுள்ள உமது ஆசிரியர் உமக்கு வித்யைகளை கற்பித்து நீர் கிரகஸ்தாசிரமத்தை அடைய அனுமதித்தனரா? மனிதர்களின் வாழ்க்கையை 4 நிலைகளாக பிரித்திருக்கின்றனர். அந்நிலைகள் ஆசிரமங்கள் எனப்படுகின்றன. அவை பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பனவாம். இந்நிலையில் உள்ளோர் முறையே பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தர், சந்நியாசி எனப்படுவர். இவற்றில் கிரகஸ்தாசிரமத்திலுள்ளவர்களே மற்றவர்களுக்கு அன்னமளித்து காப்பதால் அஃது எல்லோருக்கும் உதவுகின்ற ஆசிரமமாக ஆகிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்ற குறளும் இக்கருத்தை விளக்கும். மகரிஷியே, தங்களது வருகையால் மாத்திரம் நான் மனமகிழ்ச்சி அடையவில்லை. தங்களுடைய உத்தரவு எத்தகையதாயினும் நிறைவேற்ற விரும்புகின்றேன். தாங்கள் சொந்த காரியத்தை கருதி வந்திருக்கின்றீர்களா? தங்களது குரு எனக்கு ஏதேனும் கட்டளையிட்டிருக்கின்றனரா? கூறுக என்றான் ரகு. கௌத்சர் ரகுவினிடம் செல்வமில்லை என்பதை அவன் வைத்திருந்த மண் பாத்திரங்களை கொண்டே ஊகித்தறிந்தார். அவரது விருப்பத்தை பூர்த்தி செய்வதாகவே ரகு கூறினான். அவன் பேச்சு அவனது வள்ளல் தன்மையை காட்டுவதாகவே இருந்தது. ஆயினும் கௌத்சர் தமது காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கையற்று பேசத் தொடங்கினார். சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கும் பொழுது இருள், அரசே, ஜனங்களின் பார்வையை மறைக்க முடியுமா? நீர் பிரஜைகளுக்கு இரட்சகராக இருக்கும் பொழுது துன்பம் எவ்வாறு உண்டாகும்? அரசே, பெரியோர்களிடத்தில் பக்தியுடன் நடந்து கொள்வது உமது வம்சத்தினருக்கு பழகிய குணமாகும். இவ்விஷயத்தில் நீர் உமது முன்னோர்கள் எல்லோரையும் விஞ்சிவிடுகின்றீர். உமது முன்னோர்கள் காட்டிய அன்பை காட்டிலும் அதிக அன்பை நீர் பெரியோர்களிடம் காட்டுகின்றீர். இவ்வளவு அன்புடைய உம்மிடத்தில் உரிய காலத்தில் வராமல் காலம் கடந்து நீர் செல்வம் எல்லாவற்றையும் செலவு செய்தபின் யாச்சகம் செய்ய வந்தேனே என நினைக்கின்றேன். இஃது ஒன்றே எனக்கு வருத்தம் உண்டாக்கின்றது. உமது மனம் நோகுமே என நான் வருந்துகின்றேன். முனிவர்கள் தானியங்களை கொண்டு செல்ல தண்டு மாத்திரம் எஞ்சியிருக்கின்ற செந்தினை பயிர் போல் செல்வம் முழுவதையும் நல்லோருக்கு அளித்தபின் ஒன்றுமில்லாது இருக்கின்றீர். நீர் ஒப்பற்ற அரசராயினும் யாகம் செய்து செல்வத்தை செலவிட்டு வறுமையை தேடிக்கொண்டீர். இவ்வாறு வறுமையுடன் இருப்பதும் நன்றே உள்ளது. பிறருக்கு பயன்படாத செல்வத்துடன் வாழ்வதை காட்டிலும் பிறருக்கு பயன்பட்டு ஏழ்மையுடையவனாயிருப்பது சாலச் சிறந்ததாகும். கிருஷ்ண பட்சத்தில் 4க்கு 1 கலை வீதம் சந்திரனுடைய 16 கலைகளையும் தேவர்கள் உண்கின்றனர். அதனால் சந்திரன் குறைந்து கொண்டே வருகிறான். தேவர்களுக்காக தன் உடலை அர்ப்பணம் செய்கின்றதால் சந்திரனது கலை குறைவு அவனது கலை வளர்ச்சியை காட்டிலும் சிறந்தது என்பது கௌத்சர் கருத்து. பௌர்ணமி சந்திரனை போற்றாது 3ஆம் பிறை சந்திரனை ஜனங்கள் வணங்குவது அவனது தியாகம் கருதியே போலும். இவ்வுபமானம் ஸ்ரீ தேவி புராணத்தில் கூறியுள்ள கருத்தை ஒட்டி வந்தது. அதாவது, சந்திரனது முதற்கலையை அக்னி தேவனும், 2வது கலையை வாயு தேவனும், 3வதை விஸ்வ தேவர்களும், 4வதை பிரஜாபதியும், 5வதை வருணனும், 6வதை வாசவனும், 7வதை தேவ ரிஷிகளும், 8வதை அஷ்ட வசுக்களும், 9வதை இந்திரனும், 10வதை மருத்துக்களும், 11வதை ருத்ரர்களும், 12வதை விஷ்ணுவும், 13வதை குபேரனும், 14வதை பசுபதியும், 15வதை பித்ரு தேவதைகளும் சாப்பிடுகின்றனர். 1 கலை மாத்திரம் மிஞ்சியுள்ள சந்திரன் சூரிய மண்டலத்தில் அமாவாசையன்று புகுகின்றான். பின் சூரியனுடைய சக்தியால் சுக்ல பட்சத்தில் முறையே வளர்கின்றான் என்பர். அரசே, வேறு பயன் எதையும் நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் குருவிற்கு தரவேண்டிய பணத்தை வேறு ஒரு அரசனிடமிருந்து பெற முயல்வேன். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற கவலை உமக்கு வேண்டாம். நான் வாழ்த்துகின்றேன். சுகமாயிருப்பீராக. பகுத்தறிவற்ற சாதக பக்ஷியும் நீரற்ற மேகத்தினிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லையே. செல்வமற்ற உம்மிடம் பொருளை நான் எதிர்பார்ப்பது தகுமா? ஆதலால் உமக்கு சிறிதும் சிரமம் கொடுக்க நான் விரும்பவில்லை. பக்ஷி வகையிலுள் ஒன்று சாதக பக்ஷி. அது பூமியிலுள்ள நீரை பருகாது மேகத்திலிருந்து வரும் ஜலத்தை குடிப்பதாக கவிகள் கூறுகின்றனர். அவைகள் தலை நிமிர்த்தி கூவுவது மேகங்களை நோக்கி தண்ணீர் கேட்பது போல் இருக்கும் என்பர். இவ்வாறு கூறிவிட்டு கௌத்சர் செல்ல விரும்பிய பொழுது ரகு அவரை போக வேண்டாம் என தடுத்து,
அவர் குருவிற்கு தரவேண்டிய பொருள் என்னவென்றும் எவ்வளவென்றும் கூறும்படி கேட்டான். கௌத்சர் அரசனிடம் தாம் உத்தேசித்து வந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். வித்யா அபியாசத்தை முடித்தபின் நான் தட்சிணையை பெற்றுக்கொள்ளும்படி எனது குரு வரதந்து முனிவரை கேட்டேன். அவர் நான் தவறாது செய்து வந்த பணி விடைகளை எண்ணி எனது குரு பக்தியையே முதலில் தட்சிணையாக கருதினார். தட்சிணை வேறு வேண்டாமென்று அவர் கூறிய பொழுதும் நான் ஏதாவது பெற வேண்டுமென அவரை வற்புறுத்தினேன். அதனால் கோபம் கொண்டு பணம் பெறுவதில் உள்ள கஷ்டத்தை யோசியாமல் 14 கோடி பொன் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என இவைகள் வித்யைகளாம். வித்யைகளின் தொகை 14 ஆதலால் வரதந்து முனிவரும் 14 கோடி பொன் தரும்படி கேட்டார். குருவிற்கு நான் தரவேண்டிய தொகையோ மிக அதிகம். அரசர் என்ற பெயர் மாத்திரமே இப்பொழுது எங்களுக்கு எஞ்சியுள்ளது. செல்வம் ஏதுமில்லை. ஆகையால் இச்சமயம் தங்களை நிர்பந்திக்க நான் தைரியம் கொள்ளவில்லை. இவ்வாறு கௌத்சர் கூறியதை கேட்ட ரகு சிறிதும் கவலை கொள்ளவில்லை. எப்படியும் கௌத்சர் விரும்பிய அளவு பொன்னை தான் தர முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்ததால் ரகு சந்திரன் போல் பொலிவுடன் விளங்கினான். குற்றம் கூறத்தகும் காரியங்களை அறவே வெறுத்தவன் அவன். ஆதலால் முனிவருக்கு உதவி செய்ய உறுதி கொண்டு பேச ஆரம்பித்தான். குரு தட்சிணை வேண்டி வந்தவர் ரகுவிடம் அதை பெறாமல் வேறு ஒருவரிடம் சென்றார் என்ற அபகீர்த்தி இதுவரையில் இல்லாதது. இப்பொழுது எனக்கு உண்டாகுதல் கூடாது. எனது அக்னிஹோத்திர சாலையில் தங்கி 2 அல்லது 3 நாட்கள் வரை பொறுத்திருங்கள். அதற்கிடையில் தங்களது காரியத்தை சாதிப்பேன். கௌத்சரை அக்னிக்கு ஒப்பிட்டு கூறியது அவருடைய பரிசுத்த தன்மையை கருதி. மிக பரிசுத்தரான அவர் தங்கி இருப்பதற்கு தகுந்த இடம் யாகசாலை ஆகுமாதலால் ரகு கௌத்சரை அங்கு தங்கியிருக்க வேண்டினான். அக்னிசாலையில் கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என 3 அக்னிகள் இருப்பதால் கௌத்சர் 4வது அக்னியாக கூறப்படுகின்றார். திக் விஜயத்திற்காக சென்ற ரகு அரசர்களிடமிருந்து செல்வத்தையெல்லாம் முன்பே எடுத்துக்கொண்டு விட்டதால் மறுபடியும் அரசர்களிடம் செல்ல விரும்பவில்லை. குபேரனிடமிருந்து பணத்தை பெற விரும்பினான். காற்றின் பலத்தினால் மேகம் கடல் மேலும் ஆகாசத்திலும் மலைகளிலும் செல்வது போல் வசிஷ்டரின் அருளால் ரகுவின் ரதம் தடையின்றி எங்கும் செல்ல சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஆதலால் குபேரனுடைய இடத்திற்கு செல்வதில் அதற்கு தடை ஏதும் இல்லை. குபேரனை தேவர்களில் ஒருவனாக ரகு கருதவில்லை. தன்னுடைய சிற்றரசர்களில் ஒருவனாகவே எண்ணினான். அவனை வென்று செல்வத்தை பெற விரும்பி யுத்தத்திற்கு வேண்டிய ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ள ரதத்தில் மறுநாள் காலையில் புறப்படவிருந்த ரகு முதல் நாள் முன்னிரவிலேயே ஏறி அமர்ந்தான். வாகனத்தில் அமர அதுவே சிறந்த காலம் என்பர். விடியற்காலையில் ரகு புறப்படும் தருவாயில் நிதியறையை பாதுகாப்பதில் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் ஆச்சரியத்துடன் வந்து நிதியறையின் நடுவில் பொன்மாரி பெய்ததென தெரிவித்தனர். ரகு வரப்போவதை உணர்ந்த குபேரன் பொன்மாரி பெய்வித்து ரகுவின் தேவைக்கு அதிகமாகவே பொற்குவியலை அளித்தான். குபேரனிடமிருந்து பெற்ற அப்பொற்குவியல் முழுவதையும் ரகு கௌத்சருக்கு அளித்தான். ஒளிருகின்ற அப்பொற்குவியல் வஜ்ராயுதத்தினால் வெட்டி வீழ்த்தப்பட்ட மேருமலையின் சிகரம் போல் காணப்பட்டது. மேருமலை முழுவதும் பொன்னால் ஆனது என்பர். குபேரன் கொடுத்த பொன் 14 கோடிகளுக்கும் அதிகம் இருந்தது. அவ்வளவையும் கௌத்சரை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று ரகு வற்புறுத்தினான். கௌத்சரோ 14 கோடிக்கு மேல் ஒரு பொற்காசையும் ஏற்க மறுத்தார். இவ்வாறு ஒரு வினோதமான முறையில் யாச்சகருக்கும் கொடையாளிக்கும் இடையே உண்டான விவாதத்தை கண்டு அயோத்தியா நகர ஜனங்கள் இருவரின் பெருந்தன்மையை அறிந்து அவர்களை கொண்டாடினர். விவாதம் எவ்வாறு முடிந்தது? கௌத்சர் அவ்வளவு பொன்னையும் எடுத்துக்கொண்டாரா இல்லையா? விவாதத்தில் வென்றவர் யார்? இதை அடுத்த பதிவில் காண்போம்.